ஹலோ குழந்தைகளா, வெல்கம் டு தமிழரை. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போலாம். சிங்கமும் எலியும். கதைக்குள்ள போவோமா? வாங்க. ஒரு அடர்ந்த காடு. அங்க காட்டுல ஒரு குகை இருந்தது. அந்த குகையில ஒரு சிங்கம் வசிச்சுட்டு வந்தது. அந்த காட்டுல நிறைய மான், முயல், காட்டெருமை அப்படின்னு அங்க நிறைய அனிமல்ஸ் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு காட்டெருமைய வேட்டையாடி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தன்னோட குகையில போய் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த குகையோட இன்னொரு மூலையில ஒரு எலி இருந்தது. அந்த எலி அப்படியே நடந்து வந்து பார்த்தா அந்த சிங்கத்தை பாறாங்கல்லுன்னு நினைச்சு சிங்கத்தோ மேல ஏறி ஜங்குன்னு குதிச்சு விளையாடிட்டு இருந்தது. அந்த சிங்கத்துக்கு தூக்கம் கலைஞ்சு போயிடுச்சு. தூக்கத்திலிருந்து எழுந்த சிங்கம் செம கோவமா அந்த எலிய புடிச்சு, என் தூக்கத்தை ஏன் கலைச்ச அப்படின்னு, உன்னை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு அந்த எலிய மிரட்ட ஆரம்பிக்குது. எலிக்கு பயத்துல உடம்பெல்லாம் வேர்த்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த எலி, சிங்கராஜா என்னைய சாப்பிட்றாதீங்க, உங்களுக்கு எப்பவாவது உதவி வேணுங்கிறப்போ கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவுவேன், என்னை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த சிங்கத்துக்கு ஒரு சிரிப்பு. அந்த காடே அதிர்ற மாதிரி அப்படி ஒரு கர்ஜனை. நீ குட்டியா இருந்துட்டு எனக்கு உதவுவியா? நான் வயிறு முட்டை சாப்பிட்டதுனால நீ பொழைச்சு போ அப்படின்னு அந்த எலிய விட்டுருது. அந்த எலி தப்புச்சோம் பிழைச்சோன்னு குடுகுடுன்னு காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு. இன்னொரு நாள் அந்த சிங்கம் வேட்டையாடுறதுக்காக நடு காட்டுக்குள்ள வந்துச்சு. அங்க வேட்டைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வலைய விரிச்சு போட்டிருந்தாங்க. அது தெரியாம அந்த சிங்கம் அந்த வலையில போய் மாட்டிக்கிச்சு. அந்த சிங்கத்தினால அந்த வலைக்குள்ள இருந்து வெளியே வர முடியல. உடனே அது பயங்கரமா கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த வழியில வந்த எலி இந்த சிங்கத்தை பார்த்துட்டு, அடடா சிங்கராஜா இந்த வலையில மாட்டிட்டாரே அப்படின்னு, ராஜா என்னாச்சு, ஏன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அந்த சிங்கத்திட்ட கேட்டுச்சு. நான் இந்த வலையில மாட்டிட்டேன், யாராவது அங்க இருந்தா கூப்பிட்டுட்டு வா, இந்த வலைய அத்து எடுக்கணும், இல்லாட்டி ஆளுக வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுச்சு. உடனே அந்த எலி, யாருமே தேவையில்லை, என்னோட கூர்மையான பற்களால இந்த வலைய கொறிச்சு உங்களைய நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அந்த வலைய கடிச்சு துப்பிடுச்சு. உடனே அந்த சிங்கமும் காப்பாத்தப்பட்டுருச்சு. உடனே அந்த சிங்கம் எலிய பார்த்து, என்னை மன்னிச்சிடு, நீ உருவத்துல சின்னதா இருந்தாலும் உன்கிட்ட நான் அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்டுச்சு. ஓகே குழந்தைகளா, இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒருவருடைய உருவத்தை பார்த்து அவரால் நமக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று நினைக்க கூடாது. உருவத்தில் சிறியவராக இருப்பவரிடமும் திறமை அதிகமாக இருக்கும். எனவே அனைவரிடமும் அன்பாக பழக வேண்டும். ஓகே குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கதையில நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் see you, bye.